தனி ஜெபத்தினுடைய வல்லமையை பாருங்க. தனி ஜெபம் யார் இந்த இடத்துல யாருக்கெல்லாம் தனி ஜெபத்துடைய அந்த தனிமையே தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு காரியம் இருக்கோ, அதிகமாக தனிமையில தேவனோடு உறவாடுகிற ஒரு காரியம் இருக்கோ, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் விசேஷித்த கிருபை கொடுக்கிறார். மற்றவர்கள் படுகிற வேதனை காட்டி கொடுக்கிறார். அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இதைதான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆமென். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்த்துக்கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். நல்ல கவனிங்க, இங்க ஒரு மந்திரி ரதத்துல அவன் என்ன பண்றான்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டு போறான். அவன் வாசிக்கிற பகுதி அவனுக்கு புரியல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு இது புரியலப்பா, இதுல இருக்கக்கூடிய ரகசியம் என்னப்பா, இதுல இருக்க மறைப்பொருள் என்னப்பா எனக்கு தெரியலன்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற வேலையில வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆவியானவர் பிலிப்பு பார்த்து என்ன சொல்றாரு? நீ அந்த ரதத்தோடு கூட சேர்ந்துகொள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா பிலிப்பு அவன்கிட்ட கேட்கிறான், நீங்க வாசிக்கிறீங்களே அந்த பகுதியோட அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அப்போ எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பிலிப்பு என்ன பண்றாரு? அவன் சொன்ன அந்த வசனத்தை நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதனால அந்த மகன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. பாருங்க, வேதனைப்படுற காரியத்தையும் காட்டி கொடுக்கிறார் தேவன். ஒருத்தனுக்கு வேதம் புரியலனாலும் காட்டி கொடுக்கிறார் பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு? தனி ஜெபத்தினுடைய மகிமையை பாருங்க. அடுத்தவங்க என்ன கஷ்டம், சின்ன காரியமா இருந்தா கூட கர்த்தர் அதை வெளிப்படுத்துவாருங்க. சின்ன காரியமா இருந்தா கூட கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். உங்க துக்கத்தை கர்த்தர் காட்டி கொடுப்பா, உங்க வேதனைகளை கர்த்தர் காட்டி கொடுப்பா. அந்த இடத்துல அந்த பரிசுத்தவான்கள் வந்து அந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுவார்கள். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வழி தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலை பெற ரகசிய பாவத்துல இருக்காங்க. சில பேர் அசுத்தமான பாவத்துல இருக்காங்க. ஐயோ, என் நண்பன் கூட பழகி அவனோட பேசி அவன் கூட நடந்து நான் இப்படிப்பட்ட அசுத்தமான பாவத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேன், ஓரணி சேர்க்கையில சிக்கிக்கிட்டு இருக்கேன், வேசித்தனத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேன், விபச்சாரத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேன், குடி பழக்கத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேன், போதை பழக்கத்துல நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற கஷ்டப்படுகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. பிசாசின் போராட்டத்தினால இந்த 18 வருஷமா இருக்கக்கூடிய சகோதரியை போல எத்தனையோ பிள்ளைகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல எவ்வளவு பிள்ளைகள் வேதனையினால வியாதியினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நெருக்கத்தினால கஷ்டப்படுறாங்க, கடன் பிரச்சனையினால கஷ்டப்படுறாங்க, குடும்பத்துல கணவனுடைய குடி பழக்கத்தினால ஒவ்வொரு நாளும் நரக வேதனைப்படுறாங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகள்னால பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆனா இது எல்லாம் யார் ஒருவருக்கு கர்த்தர் தெரியப்படுத்துகிறார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, தனி ஜெபத்துல யார் ஒருவர் தரித்து இருக்கிறார்களோ அவருடைய காரியங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது.